அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தைப்பூசம் தோன்றிய கதை மற்றும் தைப்பூசத்தன்று எந்த தெய்வத்தை வழிபடணும். நம்ம முருகப்பெருமானை வழிபட்டுட்டு வரோம். ஆனால் எந்த தெய்வத்தை வழிபடணும்னு சொல்லி இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். மேலும் தைப்பூச திருவிழாவின் விரத நாட்கள் எத்தனை நாள் இருக்கணும், எந்த நாளில் தொடங்கணும், எப்படி வழிபாடு செய்யணும், எப்படி விரதம் இருக்கணும்னு சொல்லி இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை முழுசாக பாருங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம சேனலை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தைப்பூசம் விழா உலகம் முழுவதுமே உள்ள முருக பக்தர்களால் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருது. ஒரு முக்கிய விழாவாக கருதப்படுது. இந்த விழா முருகனுக்குரிய முக்கியமான விரத வழிபாட்டு நாள் என்றாலும் கூட அந்த நாளில் சிவபெருமான், அம்பாள் மற்றும் குரு பகவானை வழிபட சிறப்பான பலன்கள் தரும். மேலும் 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி 1ஆம் தேதி அன்று தைப்பூச திருவிழா கொண்டாடப்படுவதற்கான ஏற்பாடுகள்லாம் முருகபெருமானின் அறுபடை வீடுகளில் உள்ள தலங்களிலும் சிறப்பாக நடைபெற்றுட்டு வருது. குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம்னு சொல்லுவாங்க. அதுபோல் முருகன் கோவில்கள் அனைத்திலுமே மிக முக்கியமான விழாவாக தைப்பூசம் விழா கொண்டாடப்பட்டு வருது. தைப்பூச திருநாள் முருகப்பெருமானுக்குரியதுன்னு அனைவருக்குமே தெரியும். ஆனால் இந்த தைப்பூசம் யாருக்குரியதுன்னு தெரியுமா உங்களுக்கு? அன்று எந்த தெய்வத்தை வழிபடணும், தைப்பூச வழிபாடு தோன்றிய கதை, தைப்பூச நாளுக்குரிய சிறப்பு என்னன்னு இந்த வீடியோவில் நிறைய தெரிஞ்சுக்க போகிறீங்க. மேலும் அந்த நாளில் விரதம் இருந்து வழிபட்டால் இறையருளை முழுவதுமாக நீங்கள் பெறலாம். முருகப்பெருமானுக்குரிய முக்கிய வேண்டுதல்களில் ஒன்று காவடி எடுக்கிறது. இந்த காவடி எடுக்கும் முறை தோன்றிய தலம் பழனிமலை. இந்த பழனி தலத்தில் மிக முக்கிய விழாவாக கொண்டாடப்படுறது தைப்பூச திருவிழா. இந்த தைப்பூசத்திற்கும் பழனிமலை தலத்திற்கும் மிகப்பெரிய தொடர்பு இருக்குது. தைப்பூசம் கதை தோன்றியது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிவபெருமான் நடராஜராக தனித்து ஆனந்த தாண்டவம் ஆடிய நாள் மார்கழி மாதத்தில் வரும் திருவாதிரை திருவிழா. இந்த நடனத்தை பிரம்மா, விஷ்ணு, பதஞ்சலி, வியாக்கிரபாதர் ஆகியோருக்காக சிதம்பரத்தில் சிவபெருமான் அரங்கேற்றினார். இந்த நடனத்தை பார்வதி தேவியும் ரசிச்சிட்டு இருந்தாங்க. சிவபெருமானின் ஆனந்த தாண்டவத்தை கண்டு சிவகாமிக்கும் அதே மாதிரி தாண்டவம் ஆடணும்னு ஆசை வந்துச்சு. சிவபெருமானை போன்றவே அன்னையின் நடனத்தையும் காண பிரம்மா, விஷ்ணு உள்ளிட்டோர் ஆர்வம் கொண்டிருந்தாங்க. முனிவர்கள், தேவர்கள் உள்ளிட்டோரின் ஆசையையும் நிறைவேற்ற எண்ணிய அம்பிகை ஆனந்த தாண்டவம் நிகழ்த்திய நாள் தான் தைப்பூச திருநாள். மேலும் சிவபெருமான் ஆனந்த தாண்டவம் நிகழ்த்திய நாள் திருவாதிரை என கொண்டாடப்படுறது போல அம்பாள் நடனமடைய திருநாள் தைப்பூசம்னு கொண்டாடப்படுது. அதனால் இந்த நாள் அம்பிகை வழிபாட்டுக்குரிய நாளாக மாறிச்சு. இந்த நாள் முருகனுக்குரிய திருநாளாக மாறிய தலம் பழனி தான். பழனிக்கும் தைப்பூசத்துக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பழனிமலை அடிவாரத்தில் உள்ள பெரியநாயகி அம்மன் கைலாசநாதருடன் தனி கோவிலில் அருள்பாலிக்கிறாங்க. இந்த கோவிலில் சிவன், அம்பாள் சன்னதிக்கு நடுவில் முருகன் சன்னதி அமைஞ்சிருக்கு. கோவிலின் பிரதான தெய்வமாக பெரியநாயகி அம்மனும் சிவனும் இருந்ததாலும் பிரதான வாசல் மற்றும் கொடிமரம் ஆகியவை முருகன் சன்னதிக்கு எதிரிலேயே அமைஞ்சிருந்தது. கோவிலுக்குள்ளே வரும்போது முதல்ல முருகனை தரிசித்த பிறகே அம்பாள் மற்றும் சிவனை தரிசிக்க முடியும். அது காலப்போக்கில் இந்த கோவிலின் பிரதான தெய்வமாக முருகனே மாறிட்டாரு. தைப்பூச விழாவுக்கான கொடி முருகன் சன்னதிக்கு எதிரில் உள்ள கொடிமரத்திலேயே ஏற்றப்படுது. இதனால தைப்பூச விழாவும் முருகபெருமானுக்குரிய விழாவா மாறி போயிடுச்சு. தற்போதும் தைப்பூச விழா பெரியநாயகி அம்மன் கோவிலேயே நடத்தப்படுது. தைப்பூச விழாவின் 7ஆம் நாளில் நடக்கும் தேரோட்டமும் இந்த கோயிலில் இருந்து தான் புறப்பட்டு வீதி உலா வரும். மேலும் இதே போல பழனிமலை கோவிலில் அமைந்துள்ள தண்டாயுதபாணி சுவாமியும் அபிஷேக பிரியரான சிவனின் அம்சமாகவே திகழ்கிறார். இங்கு முருகனுக்கு தினமும் 6 முறை அபிஷேகம் மற்றும் அலங்காரம் நடத்தப்படுது. ஆண்டி கோலம், ராஜ அலங்கார கோலத்தில் மட்டும் இல்லாமல் இன்னும் சில சிறப்பான கோலங்கள்லையும் அவர் காட்சி தருகிறார். இதில் அதிகாலையில் நடைபெறும் அலங்காரத்தின் போது முருகபெருமான் காவி உடையில் சிவபூஜை செய்கிறதா காட்சி தருகிறார். அதே போல் ஜடாமுனியுடன் சிவனை போன்ற கோலத்திலையும் காட்சி தருவார். அதோட அசுரர்களை வதம் செய்வதற்கான பழனிமலை முருகனின் பராசக்தி சக்தி வேலை அளித்த நாள் இந்த தைப்பூச நாள். சிவனின் அம்சமாகவும் சக்தியின் அம்சமாகவும் முருகப்பெருமானே விளங்குவதால் தைப்பூசம் முருகனுக்குரிய நாளாக மாறிட்டதா புராணங்கள் சொல்லுது. மேலும் தைப்பூச திருவிழாவின் விரத முறைகள் என்ன அப்படின்னு சொல்லியும் அதை எப்படி கடைபிடிக்கணும், எந்த நாளில் எத்தனை நாட்களில் எப்படி வழிபாடு செய்யணும்னு சொல்லி விரிவாக பார்க்கலாம் வாங்க. உலகம் முழுவதும் உள்ள முருக பக்தர்களால் கோலாகலமாக கொண்டாடப்படும் ஒரு விரத நாள் தைப்பூச திருநாள்னு சொல்லலாம். தைப்பூச திருவிழாவின் போது ஏராளமான பக்தர்கள் பால்குடம் எடுப்பது, அலகு குத்துவது, காவடி ஏந்தி வருவது போன்ற பல்வேறு விதமான நேர்த்திக்கடன்களை நிறைவேற்றுவாங்க.
தைப்பூசத்தன்று முருகனுக்கு காவடி சுமந்து சென்றால் நடக்காத காரியங்கள் கூட நடக்கும்ங்கிறது பக்தர்களின் நம்பிக்கையாக இருந்துட்டு வருது. கலியுகத்தின் கண்கண்ட கடவுளாக பக்தர்களால் போற்றப்படும் தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்குரிய மிக முக்கியமான விரதங்களில் ஒன்று இந்த தைப்பூச விரதம். தை மாதத்தில் வரும் பௌர்ணமியும் பூசம் நட்சத்திரமும் இணைந்து வரும் நாளை தான் தைப்பூச திருநாளாக கொண்டாடுறோம். முருகப்பெருமானுக்குரிய முக்கிய வேண்டுதல்களில் ஒன்று காவடி எடுக்கிறது. இந்த காவடி எடுக்கும் முறை தோன்றிய தலம் பழனிமலை. இந்த பழனி தலத்தில் மிக முக்கிய விழாவாக கொண்டாடப்படுவது தைப்பூசம். இந்த தைப்பூசத்திற்கும் பழனிமலை தலத்திற்கும் மிக பெரிய தொடர்பு இருக்கு. சிவபெருமானைப் போல அம்பிகையும் ஆனந்த தாண்டவம் நிகழ்த்திய நாள் தைப்பூச திருநாள். தைப்பூசம் என்பது முருகப்பெருமான் அசுரர்களை வென்றதையும் பழனிமலையில் ஞானப்பழம் கிடைக்காமல் கோபித்து இருந்ததையும் நினைவூட்டுவதாகவும் கொண்டாடப்படுது. இது ஒரு தமிழர்களின் பெரும் திருவிழானே சொல்லலாம். முருகப்பெருமானுக்கு காவடி எடுக்கும் வழக்கம் பழனிமலை தோன்றிய தினமும் இந்த தைப்பூச திருநாளில் தான் புராணங்கள் சொல்லுது. தைப்பூச திருநாள் அன்று முருகப்பெருமானை வேண்டி விரதம் இருந்தால் வழிபாட்டால் வறுமை நீங்கி செல்வம் பெருகும்னோ, தீமைகள் அழியும், தம்பதிகளுக்குள்ளும் ஒற்றுமை அதிகரிக்கும் சொல்லியும் மற்றும் விருப்பங்கள் அனைத்துமே நிறைவேறும் சொல்றாங்க. காவடி எடுக்கிறது உள்ளிட்ட நேர்த்தி கடன்கள் நிறைவேற்றது ஏற்ற நாள் இந்த தைப்பூச திருநாள். முருகப்பெருமானுக்கு மகா கந்த சஷ்டி விரதம் 48 நாட்கள் கடைபிடிக்கிறது போல தைப்பூச விரதமும் 48 நாட்கள் கடைபிடிக்கும் வழக்கம் இருந்துட்டு வருது. முருக பக்தர்கள் பலரும் 48 நாட்கள், 21 நாட்கள், 7 நாட்கள், 1 நாள் என பலவிதமாக விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடுவாங்க. 2026ஆம் ஆண்டில் தைப்பூச திருவிழா பிப்ரவரி 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று வருது. முருகப்பெருமானின் அருளால் துன்பங்கள் அனைத்திலும் இருந்து விடுபடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க 48 நாட்கள், 21 நாட்கள் தைப்பூச விரதம் இருக்க நினைக்கிறவங்க எந்த நாட்களில் விரதத்தை துவங்கணும்னு சொல்லி பார்க்கலாம். 48 நாட்கள் விரதம் இருக்க நினைச்சவங்க டிசம்பர் 15ஆம் தேதி திங்கட்கிழமை முதல் இருந்திருக்கணும். மேலும் 21 நாள் விரதம் இருக்கணும்னு நினைச்சவங்க ஜனவரி 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை முதல் விரதம் இருந்திருக்கணும். 7 நாள் விரதம் இருக்கணும்னு நினைக்கிறவங்க ஜனவரி 25 ஞாயிற்றுக்கிழமை முதல் விரதம் இருந்து அந்த முருகப்பெருமானை வழிபாடு பண்ணலாம். தைப்பூச விரதத்தின் போது என்னெல்லாம் செய்யணும்னு அப்படி கேட்டிங்கன்னா, பகலில் ஒரு வேளை மட்டும் சாப்பிட்டோ அல்லது ஒரு வேளை மட்டும் சாப்பிடாமலோ விரதம் இருக்கலாம். முடியாதவர்கள் பால், பழம் அல்லது சைவமாக சாப்பிட்டு விரதம் இருக்கலாம். விரதத்தின் போது பகலில் தூங்கக்கூடாது. விரதத்தின் போது மனதை தூய்மையாக வச்சுக்கிறது ரொம்ப அவசியம். கோயிலுக்கு சென்று வழிபடுவது, முருகனின் பெருமைகளை படிப்பது, கேட்பது அல்லது மற்றவர்களுக்கு சொல்வது சிறப்பு வாய்ந்தது. முருக சிந்தனையிலேயே இருந்து அவருக்குரிய மந்திரங்களை மனசுக்குள்ளே சொன்னபடியே இருக்கிறது இன்னும் அதிக பலன்களை தரும். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும், பயனுள்ளதாக இருந்திருக்கணும்னு நம்புகிறோம். வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.